ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீக்கெண்டில் வந்து தஞ்சாவூரில் இருக்க லாங்வெல் மாலுக்கு வந்து போயிருந்தோம். அதோட vlog தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி அமேசான்லேருந்து ரிவ்யூக்காக இன்றைக்கி வந்து ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அமேசானில் வந்து இப்போ 6th டிசம்பர்லேருந்து 11th டிசம்பர் வரைக்கும் வார்ட்ரோப் ரெஃப்ரெஷ் சேல் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே டீல் கண்டினியூ ஆக போகுது. டிசம்பர் 12லேருந்து டிசம்பர் 17th வரைக்கும் அல்டிமேட் பிராண்ட் சேல் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 1500 ப்ளஸ் டாப் பிராண்ட்ஸ்க்கு மினிமம் 50 to 80% வரைக்குமே ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 lakhs ப்ளஸ் ஸ்டைல்ஸில் வந்து டீல்ஸும் வந்து அவைலபிளாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸ் பிராண்ட்லேருந்து எம்ப்ராய்டரி ஸ்ட்ரெயிட் குர்த்தா வயலட் கலரில் வந்து எடுத்திருந்தேன். ஸ்லீவோட பார்டர்லையும் ஜஸ்ட் போர்ஷன்லேயும் வந்து அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வரும். அதில் குட்டி குட்டி ஜிமிக்கிஸ் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இது வந்து மேட்ச் வித் கோல்டுன்னு போட்டிருக்காங்க. நான் வந்து ஒரு ஆஃப் ஒயிட் ஷிம்மர் லெக்கினோட மேட்ச் பண்ணி போட்டு காட்டியிருக்கேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விசிபிளாக தெரியும் எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்குது. அதெல்லாமே நான் உங்களுக்கு வியர் பண்ணி காட்டுறப்ப தெரியும். காட்டன் பிளெண்ட் குர்த்தி ஒரு சைடு வந்து பேக்கெட் கொடுத்துருக்காங்க. இது ரெகுலர் வியருக்கு வந்து டெய்லி யூஸ்க்கு நம்ம வந்து ஆஃபீஸ் கோயர்ஸாக இருக்கீங்க, காலேஜ் கோயர்ஸ்னால் அதுக்கெலாம் வந்து போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து பாப்பாவை ஸ்கூலில் விட போகிறப்ப அழைக்க போகிறப்பெல்லாம் சிம்பிளாக போட்டுக்கிறதுக்காக வந்து வாங்கியிருந்தேன். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 599 ரூபா எம்ஆர்பி ப்ரைஸ். அதே சேம் ரேட்டு தான் இருந்தது. அது அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா டீல் டைமில் 499 அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டில் கிடைக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து ஜூக் பிராண்ட்லேருந்து வந்து அந்த ஸ்லிங் பேக் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து ஹேண்ட் கிராஃப்டட் வீகன் ஃபேக்ஸ் லெதரில் வந்து பண்ணியிருக்காங்க. அவுட்டரில் வர மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஜூட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில். உள்ளே வந்து நம்ம சீக்ரெட்டாக வைக்கக்கூடிய திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கும் ஒரு ஜிப் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட் சைடு ஒரு ஜிப் வருது. இந்த மெயின் கம்பார்ட்மெண்ட்குள்ளே நீங்கள் கையை விட்டு பார்த்தா அவ்வளோ பார்க்குறதுக்கு சின்ன பேக் மாதிரி இருந்தாலும் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. கீழே உங்களுக்கு பாட்டமில் நான் காட்டுறேன் பாருங்களேன். மேலே வந்து குறுகலாகவும் கீழே வந்து அகலமாகவும் வர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்லிங் பேக்கு. லுக் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து குவாலிட்டி இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பார்க்குறதுக்கு வந்து லுக் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அட்ஜஸ்டபிள் ஷோல்டர் ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் எடுத்து கூட வந்து பார்த்தேன். ஸ்டிச்சிங்லாமே குவாலிட்டி நல்லா இருக்குது. 789 ரூபாய்க்கு இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்து அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சாரீலாம் வந்து கட்டிட்டு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒன் சைடாக போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி சுடி ஜீன் டாப் அந்த மாதிரிலாம் போட்டு போகிறோம் அப்படின்னா ஸ்லிங் பேக் மாதிரி இப்படி நம்ம கிராஸ் பாடியில் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். லுக் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்ததாக வந்து பேட்டா பிராண்ட்லேருந்து ஸ்லிப்பர் வந்து எடுத்திருந்தேன். இந்த ஸ்லிப்பர் வந்து நான் வாங்கினதை விட இப்போ இன்றைக்கி டீல் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, இன்றைக்கி ரேட்டு வந்து ட்ராப் ஆகிருக்கு. நீங்கள் யாராவது வாங்கணும் அப்படின்னா லிங்க்கில் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து 619 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி ஸ்லிப்பர்ஸாக தான் வாங்குவேன். ஏன்னா ரெகுலர் யூஸ்க்கு அதுதான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ்லாம் கொஞ்சம் டிசைனெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா இதை வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலலாம் படாத மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் ரொம்ப லாங் லைஃப் வந்து வரும். அதே மாதிரி இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப தூரம் நடக்கிறதுக்குலாம் இது செட் ஆகாது. பக்கத்தில் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், சாரீ எங்கேயாவது கட்டிட்டு போகிறோம் அப்படின்னா டக்குன்னு அந்த டைமில் மட்டும் நம்ம இதை வியர் பண்ணிக்கலாம். தண்ணி படாத மாதிரி வந்து பார்த்துக்கணும். அப்போ தான் ரொம்ப லாங் லைஃப் வரும். அடுத்ததாக வந்து ரங்கிட்டா பிராண்ட்லேருந்து ஒரு ஆஃப் ஒயிட் குர்த்தி வந்து எடுத்திருந்தேன். காஃப் லென்த் வரைக்கும் வர மாதிரி ரவுண்ட் நெக்கு 3/4 ஸ்லீவு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் போர்ஷனில் குட்டி குட்டி ஜிமிக்கிஸ் மாதிரி வந்து அந்த டிசைனுக்கு நடுவில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அது உங்கள் வீடியோவில் கிளியராக தெரியுதா அப்படின்றது தெரியலை. நான் வாங்கினப்போ வந்து பார்த்திங்கன்னா 441 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இன்றைக்கி நான் செக் பண்ணி பார்த்தப்போ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ அதனால் அகைன் ட்ராப் ஆகும் சடனாக. அந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கார்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அதெல்லாம் அவங்களுக்கு அங்கேயே வந்து தெரியும். அதை பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். அகைன் வந்து ரங்கிட்டா பிராண்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ரைட் குர்த்தி. இதுவும் வந்து காஃப் லென்த் வரைக்கும் வர மாதிரி. இந்த வாட்டி ரங்கிட்டா பிராண்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேன் மெட்டீரியலே எடுத்துட்டேன். இந்த பிராண்ட் ரங்கிட்டாவில் நான் வாங்குறப்ப வந்து நான் வாங்குகிற எல்லா குர்த்திஸும் எல் அப்படின்னா இதில் வந்து எக்ஸல் தான் எடுக்கிறேன். ஷார்ட் குர்த்திஸ்னாவே மோஸ்ட்லி இப்போலாம் எக்ஸலுக்கு போயிடுறது. வெயிட் போட்டிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 2 கிலோ நான் ஏறி இருக்கேன். வெயிட்டு 55ல் இருந்த முன்னாடி அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. குறைக்கவே முடியலன்னு சொல்லியிருந்தானே இப்போ பார்த்தா இன்னும் ஒரு 2 கிலோ ஏறி இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து இன்னைக்கு குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நான் வந்து இதை தாண்டி போயிடக்கூடாது. இதையாவது மெயின்டைன் பண்ணி பிடிச்சி இழுத்து திருப்பி 55 வந்துடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கேன். இந்த பிராண்டில் வந்து நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. ரங்கிட்டா பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு வாஷ்க்கு அப்புறம் துணி சுருக்க கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. அதனால எப்போ ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. குட்டி குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளிட்டரிங் டாட்ஸ் மாதிரி வந்து வச்சுருக்காங்க ஜஸ்ட் போர்ஷனில் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் கீழே பாட்டம்லேயே வருது. இது வரைக்கும் நான் காட்டின குர்த்திஸ்லேயே இந்த குர்த்தி தான் பாப்பாவுக்கு தேஷுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டாமா. அது ரொம்ப அழகாக இருக்குமா.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. பக்கத்துலேருந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தா. உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த வாட்டி அமேசான்லேருந்து ரிவ்யூக்காக நான் வாங்கியிருந்தது. இப்போ நம்ம vlog கண்டினியூ பண்ணலாமா? தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய லாங்வெல் மாலுக்கு வந்து வந்தாச்சு. எப்போவும் நானும் பாப்பாவும் போவோம், இல்லை ஹஸ்பண்டோட சேர்ந்து நாங்கள் 3 பேர் போவோம். போனாலும் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃபன் ஜோனுக்குள்ளே கூப்பிட்டு போனதே கிடையாது. கீழெல்லாம் அப்படியே சுற்றி காட்டிட்டு ஷாப்பிங் ஏதாவது பண்ண வேண்டியது இருந்தால் அதை முடிச்சுட்டு அப்படியே போயிடுவோம். மோஸ்ட்லி இங்கே ஸ்பேருக்காக தான் இப்போ நான் அடிக்கடி வரேன். திங்ஸ் ஏதாவது வாங்கணுன்னா அங்கே வந்து வாங்குவேன். ஆனால் மேலே இருக்கிற ஷாப்க்குலாம் இன்னும் ஒரு வாட்டி கூட போய் பர்ச்சேஸ் பண்ணலை. பாப்பாவுக்கு தீபாவளி அப்போ மேக்ஸில் ஸ்பேரில் வந்து ஈஸி பை அங்கே போயிருந்தோம். ஒரு ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தீங்க இங்கே வந்து ஸ்டைல் யூனியன் சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது, அங்கே ட்ரை பண்ணுங்கள், மேக்ஸ்க்கு மேலே இருக்கும். அந்த இதுக்கும் நான் போனேன். நான் பாப்பாவோட ஏஜுக்கு அங்கே அவளுக்கு வந்து எதுவுமே டக்குன்னு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் வாங்கலை. இந்த வாட்டி வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து மாலுக்கு வந்து போயிருந்தோம். குட்டீஸுங்கெல்லாம் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஃபன் ஜோனுக்குள்ளே போகாமல் வர முடியுமா? பாப்பாவை இது வரைக்கும் அழைச்சிட்டு போனதே இல்லை. அவளும் ஆர்வமாக இருந்தா. சரின்னு உள்ளே போய்ட்டு விசாரித்தோம். ஒரு கார்டு மாதிரி கொடுக்குறாங்க. அதில் வந்து நம்ம எவ்வளோ பே பண்ணுறோமோ ஒரு ரீசார்ஜ் மாதிரி தான். 500க்கு பே பண்ணால் 400 சம்திங் தான் வந்து ஏறுது அமௌண்ட் மாதிரி கிரெடிட் ஆகுது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா 1000க்கு பே பண்ணால் எக்ஸ்ட்ரா ஒரு 1300 அந்த மாதிரி ஏறுதுனாங்க. அதனால் நாங்கள் 1000க்கு தான் வந்து பே பண்ணியிருந்தோம். பே பண்ணிவிட்டு ஒவ்வொரு கேமாக குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சதை எல்லா இடத்துலையும் கார்டு வந்து ஸ்வைப் பண்ணால் அதுலேருந்து அமௌண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. எவ்வளோ அந்த கேமுக்கான பேமெண்ட் எவ்வளவோ அதை எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு 12-15 கேம் கிட்ட வந்து விளையாண்டுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சின்னத்த பையன் வந்து பேஸ்கெட்பால் கேம் வந்து விளையாண்டுட்டு இருந்தான். இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து விளையாடுறப்ப அங்கே பாயிண்ட்ஸ் மாதிரி டிஸ்பிளே ஆகிட்டுருக்குல, அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்கோர் எடுக்கிறோம் அப்படின்னா டோக்கன்ஸ் மாதிரி அதுலேருந்து வருது. அந்த டோக்கன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக வந்து குட்டீஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. அதில் விழுறப்ப வந்து பாயிண்ட் வரும் போல இருக்குது. இதில் வந்து ஒரு ஆள் தான் வந்து போடணும். ஆனால் எல்லா குட்டீஸையும் சமாதானப்படுத்தி நிற்க வைக்க முடியுமா? அதனால் ஆளுக்கு ஒரு பக்கத்துலேருந்து பாலை இப்படிங்க வந்து போட்டுட்ருந்தாங்க. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ வெயிட் நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கிறோமோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி மேலே பாயிண்ட்ஸ் மாதிரி ஏறும். இதுலேயும் வந்து டோக்கன் வந்தது. ஸோ இந்த டோக்கன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம். ஸ்கோர் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த டோக்கன் வரதில்லை. மேலே வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி போகுது பாருங்கள், அங்கே மேலே ஏறி போனாலும் அங்கேயும் கொஞ்சம் கேம்ஸ்லாம் இருந்தது. ஒரு 5 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்கன்னா இந்த கேமில் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அமுக்கதுமே மேலேருந்து இது பொது மண்டிலே விழுகும். அதை பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸில் போட்டே வரணும். எத்தனை பால் போடுறோம் அந்த மாதிரி டைமிங் ஓடிட்டே இருப்பாருங்க. அந்த டைமிங் முடிகிறதுக்குள்ளே பால்ஸ் எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி டோக்கன்ஸ் வந்து வரும். நான் அதான் சொன்னேன், ஒரு 100 தொட்டணும், வேகமாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். 100 தொடலான்னு எவ்வளோ கலெக்ட் பண்ணாங்க அப்படின்றதையும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். குனிஞ்சு நிமிந்து பாலை எடுத்து போட்டது நல்லா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருந்திருக்கும். ஓடிட்டு அடிக்கிற செம்ம ஜாலியாக பாப்பா என்ஜாய் பண்ணால். இதுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு ஆள் தான் அலோடு. குட்டியாக ரொம்ப குழந்தைங்க வந்து சின்ன பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் அனுப்பி விட்றாங்க. அந்த மாதிரி தான் தேஷுவும் அனுப்பி விட்ருந்தாங்க. தேஷுவும் அவளும் சேர்ந்து வந்து எல்லாம் விளையாடுற மாதிரி. இதில் வந்து இந்த ட்ரெயின் வந்து சுற்றிட்டே இருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதுலேயுமே ரொம்ப குட்டி குழந்தைங்களாம் ஒரு 3 இயர்ஸ்குள்ளே இருக்காங்கன்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வளர்ந்த குழந்தைங்களுக்குலாம் இது போர் அடிக்கும். அவள் தனியாக போகிறாளேன்னு சொல்லிட்டு தான் நாத்தனார் பையனையும் வந்து உட்கார வச்சுருந்தோம். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, எங்கே உட்கார வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணான். ஒட்டிடா கூட இருக்கு. மற்றதுலலாம் வந்து அக்யூரேட்டாக என்னென்ன ப்ரைஸ் அப்படின்னா ஞாபகம் என்ன நிறையா கேம்ஸ் விளாண்டதுனால இந்த இதில் வந்து மட்டும் நான் கேட்டேன். ஏன்னா ½ டைமு உள்ள எங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு
10 மினிட்ஸில் அனுப்பிடுவாங்கன்னு பார்த்தா விளையாண்டுட்டே இருக்காங்க. கையில் வந்து ஒரு வாட்ச் மாதிரி டேக் பண்ணி விட்டுறாங்க. அதில் வந்து நம்ம உள்ளே என்ட்ரானது வந்து 1/2 அன் ஹவர். இதுலேயும் வந்து 3 இயர்ஸ்க்கு கீழே இருக்க குழந்தைங்க அலோடு இல்லை. சேஃப்டிக்கு இன்னொரு ஆள் கூட போனால் அலோவ் பண்ணுறாங்க. அண்ணன் தங்கச்சி 2 பேரும் உள்ளே அனுப்பி விட்டா அவன் ஒரு பக்கம் பால் எடுத்து ஓட்டான். இவன் உள்ளே பாலுக்குள்ளே மூழ்கி போயிடுவாள்னு ஒரு பக்கம் பக்கன்னு இருக்குது. உள்ளெல்லாம் மேலேருந்து சறுக்கிட்டு வந்தால் சருன்னு பாலுக்குள்ளே தானே உள்ளே போகுங்க குழந்தைங்க. அந்த மாதிரி இருந்ததுனால அங்கே இருக்கிறவங்களே வந்து பார்த்துக்கிட்டாங்க கொஞ்சம் நேரம். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விளையாட விட்டுட்டு அப்புறம் அவளை இறக்கி வெளியில் விட்டுட்டு அவளுக்கு இருந்த டைமை வந்து வேஸ்ட் ஆக்க வேணான்ட்டு சொல்லிட்டு தேஷம் வந்து அப்புறம் உள்ளே அனுப்பி விட்டா. அவளும் போய் அந்த பாலில் கொஞ்சம் நேரம் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தா. இந்த பாலை வந்து எடுத்து அந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம அடிக்கிற மாதிரி அந்த இதில் துப்பாக்கி மாதிரி இருக்குல்ல, அந்த இதில் போட அதுலேருந்து ஷூட் ஆகிட்டே இருக்கும். அது விலங்குகள் மேலே பறப்பா அது இறக்குற மாதிரி. அது புரிஞ்சுதான் பண்ணுதுங்களா என்னன்னு தெரில. கையாலே தூக்கி கூட ஸ்க்ரீனில் அடிச்சுட்டு இருந்துச்சுங்க. இன்னொரு சைடு வந்து அந்த பால்ஸ் வந்து மேலே ஏறி இறங்கி அந்த ஒரு இது மாதிரி போய் வந்துகிட்டு இருக்கோம். அது இருந்தது. ஒரு இது ராட்டின மாதிரி சுற்றுற மாதிரி இருந்துச்சு. பாப்பா போட்டிருந்த ட்ரெஸ்ஸுக்கு அது வலிக்க விட்டதுனால அதெல்லாம் அவள் சுற்றலை. அப்புறம் வந்து இந்த ஜம்பிங் மாதிரி கொடுத்துருப்பாங்களே, எல்லா இடங்களுமே அது இருக்கும். அந்த பார்க் மாதிரி வர இடத்துலலாம் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஜாலியாக குதிச்சு விளையாண்டுட்டு அந்த மாதிரி. அதுக்கப்புறம் குட்டி சர்க்கஸ், அதுக்கப்புறம் மேலே ஏறி போய் ஒரு பாக்ஸிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் குத்திட்டு மேலேருந்து வர மாதிரி ஒரு சர்க்கஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து விளையாண்டுட்டு நல்லா அந்த ஸ்லைட்லலாம் நல்லா என்ஜாய் பண்ணா பாப்பா. அவனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவளுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சான். 1/2 அன் ஹவர் கிட்ட அதுக்குள்ளேயே தானே இருந்திருக்காங்க குழந்தைங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. சண்டே நாங்கள் போயிருந்ததுனால கூட்டமும் அதிகமாக இருந்தது. அதனால் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு கேம்ஸ் எல்லாம். வெயிட் பண்ணி ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கெலாம் நாங்கள் போயிட்டோம். ஈவினிங் அங்கேருந்து நாங்கள் ஃபன்சோன்லேருந்து வெளில வரதுக்கே 5 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். இங்கேருந்து இப்போ அங்கே சாப்பிட்டு அந்த பாப்பா அழகா ஏறி போய் பார்த்து வா மெதுவா. நீயோ படுத்துக்கிட்டு வரான் இவ்வளோ ஹைட்டில். இந்த மாதிரி ஆகாது பண்ணுறப்பதான் பயமாக இருக்குது. ஒழுங்கா உட்காந்து வரான் பாரு. அடுத்து வந்து 3D கண்ணாடி மாதிரி வந்து போட்டுட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய தீம்ஸ் இருக்கும். ஹாரர், ரைடு, இன்னும் நிறைய எக்கச்சக்கமாக இருந்தது. அதில் வந்து இந்த குழந்தைங்க வந்து ரைடு வந்து செலக்ட் பண்ணியிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைடில் வந்து போகிற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த மிரரில் என்ன தெரியுதோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும் ஃப்ரண்ட்டில். அதையும் வந்து நம்ம அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு நார்மலாக ஒரு ரைடு ஒரு கிளிப்பிங் போயிட்டுருக்கோம். அதில் வந்து அவங்க லைவாக வந்து போகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் போல இருக்குது. இதில் தேஷுக்கு வந்து ஹாரெல்லாம் செலக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை. ரைடே வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான்னு தெரியல, பயப்படுவாள் வேணுமோ அப்படின்னு பார்த்தா அவளுக்கு வந்து ஜாலியாக இருந்திருக்கு. உண்மையிலே ரைடில் போன மாதிரி சிரிச்சுக்கிட்டே உட்காந்து வந்துருக்கா. அம்மா எனக்கு சிரிப்பாக இருந்துச்சுமா, ஹாப்பியாக இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க செலக்ட் பண்ணது என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. என்ன அவங்க உள்ளே பார்க்குறாங்கன்னு தெரியலேன்னு நினச்சிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா டிஸ்பிளேல ஓடிட்டு இருந்தது. இந்த ரைடு தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. மேலே ஏறி சர்ன்னு வர மாதிரிலாம் செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துருந்தாங்க. பாப்பா வந்து அந்த ரைடில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் உள்ளே அவளை இறக்கி விட்டோம். அதுக்கப்புறம் தான் உள்ளே போனா பாருங்க, அவள் ட்ரெஸ் வந்து வலிக்கி விடுது. அதில் ஏறி உட்கார முடியல அவரால். அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு கொஞ்சம் நேரம் குதிச்சிட்டு இருந்தாங்க. இந்த கிளிப்பிங்லாம் வந்து எடுத்தப்பே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து ஹேங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்டெக்காகி ஓடுற மாதிரி இருக்கும். வீடியோ வந்து நான் கண்டினியூவாக போடாததுக்கு காரணமும் அதே தான். ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் சேஞ்ச் பண்ணணுன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சார்ஜும் வந்து சரியாக நிற்கிறதில்ல. ஒரு வீடியோ எடுக்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணால் இடையிலே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் டவுன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேமரா ஆன் ஆகவே ஆகாது. அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணி கூல் டவுன் பண்ணணும், அப்புறம் சார்ஜ் ஏற்றணும். அது வரைக்கும் நான் ஏதாவது சமையல் பண்ணிகிட்டு இருந்தால் கூட நிறுத்தி வைக்கிற மாதிரி இருக்குது. அதுக்குனாலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. நான் ஃபோன் இப்போதைக்கு மாற்றுறதுக்கு நம்மளுக்கும் பட்ஜெட் இல்லையே, அதனால் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அப்படியே டிலே ஆகிட்டே இருந்தது. இந்த இயர் எண்டுக்குள்ளேயாவது வாங்கலான்னு பார்த்தா முடியாது போல இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லேயாவது பார்க்கலாம். பொங்கலுக்குலாம் வந்து ஃபோன் மாற்றிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஃபோன் மாற்றிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக நம்ம வந்து போடலாம். இப்போ வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வீடியோ எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதோட அப்படியே மேனேஜ் பண்ணி தான் நான் வந்து வீடியோலாம் வந்து போட்டுட்ருக்கேன்.
நான் வந்து தேஷம் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்க்குறதுலேயே மும்மரமாக இருந்துட்டேன். இந்த பாருங்கள், பால் வந்து அள்ளி போட ஃப்ரண்ட்டில் அந்த ஒரு குழந்தை விளையாண்டுட்டுருக்கு பாருங்கள். பால் வந்து ஜம்ப் ஆகிட்டுருக்கு. அது நல்லா இருக்கல பார்க்குறதுக்கு. நான் அங்கே இருந்தப்போ அதை சுத்தமாக கவனிக்கவே இல்லை. வீடியோ எடிட் பண்ணுறப்ப தான் நானும் அதை பார்க்குறேன். இந்த வீடியோ கிளிப்பிங் தான் நான் என் ஃபோனில் கடைசியாக எடுத்தது. அப்போயே என் ஃபோன் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ஆடியோ வந்து நான் மியூட் பண்ணலை. அதுவே ரெக்கார்ட் ஆகவே இல்லை ஃபோனில். குட்டீஸ்கெல்லாம் சேர்ந்து வாங்கின ஸ்டிக்கர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இப்போ என்ன கிஃப்ட் தராங்கன்னு பார்க்கலான்னு போனோம். பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட்ஸு நாங்கள் கம்மியாக தான் வச்சுருந்த பொம்பளைக்கு அதெல்லாம் ஸ்டார்டிங்காக இதுதான் எரேசர் கிஃப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. மால் ஓப்பன் பண்ணப்போ இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி பயங்கர கூட்டம். அதனால் சரசரன்னு ஷாப்லாம் மட்டும் போய் விசிட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் எப்போ மாலுக்கு போனாலுமே வந்து காலையில் நேரத்தில் போயிட்டு வந்துட்டோம். சண்டேஸில் மோஸ்ட்லி போகவே இல்லை, கூட்டமாக இருக்கும்ன்ட்டு. இந்த டைம் தான் குட்டீஸ்ங்களெல்லாம் அழைச்சிட்டு சண்டே போயிடணும். ஈவினிங் ஆகிடுச்சு அப்படின்றதுனால அந்த ப்ரோக்ராம் வந்து எவ்ரி சண்டே நடக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா குட்டீஸ்லாம் ஜாலியாக ஆடிட்டு கிடக்குறாங்க. அங்கே வந்து மேலே ஃபன் ஜோனில் இந்த கேமரா மாதிரி நிறைய டாய்ஸ் இருந்தது. கேமரா மாதிரி இருக்கிறதுனால இது பாப்பா வந்து நல்லா இருக்கு, அழகாக இருக்குது, எனக்கு வேணுமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் இது ஒன்று வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஜிமிக்கி ஒன்று வாங்கி கொடுத்தேன் பாப்பாவுக்கு. அப்போ டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு வந்து ஜிமிக்கி வாங்க சொல்லியிருந்தாங்க. நான் ஜிமிக்கி தனியாக தான் வாங்கிக்கணும், சோக்கர் தனியாக வாங்கணுன்ற நினப்பில் ஃபஸ்ட்டு ஜிமிக்கி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா சோக்கர்லேயே செட்டாக ஜிமிக்கியும் வர மாதிரி இருந்துச்சு. அதனால் இப்போ 2 ஜிமிக்கி ஆகிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஜாலியாக ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் போயிருந்ததோ உங்கள் கூட ப்ளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.